சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் இலங்கையிலிருந்து வந்திருக்க வர்ஜா ராக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாருக்கும் ஷாக்கிங்கான வைப்பை கொடுத்துருக்காங்க. ஆமாம், கடந்த வாரங்களில் வர்ஜா பக்தி சுற்று நடந்தப்போ ஔவையார் முருகனுக்கு பழம் நீயப்பா அப்படின்னு சாங்ஸ் பாடி அசத்தி இருப்பாங்க. அந்த பாட்டை அதே ஔவையார் மாதிரி முருகனுக்கு பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா அப்படின்னு செம்மையான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரசிகர்கள் ஆடியன்ஸ் எல்லாரையும் ஷாக்காக வச்சுட்டாங்க. வர்ஜா பார்க்க ரொம்ப சூப்பராக பிரமிச்சு போயிட்டாங்க. எல்லாருமே வர்ஜா எப்படி அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. செம்ம டேலண்ட் இருக்குது வர்ஜாவுக்கு. உண்மையாகவே படத்தில் ஔவையார் முருகனுக்கு எப்படி உருகி சூப்பராக பாடியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வர்ஜாவும் பாடி அசத்தி இருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் பார்த்து மெய்சிலிருந்து போயிட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? வர்ஜாவோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் மேம் செம்ம கூஸ்பம் ஆயிட்டாங்கன்னு அவங்களே எழுந்து சொல்லி வர்ஜாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் வர்ஜா உன்னுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுக்கு ஜி தமிழுக்கும் சரிகமபாவுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜஸ் ஸ்வேதா மோகன் மேம் சொல்லி அரங்கத்தையே வியக்க வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வர்ஜா கொடுத்து அசத்திட்டாங்க. அதே நேரம் ஜட்ஜஸ் சரண் சார் கண்டிப்பாக இது பிளாட்டினம் தான், இதில் எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா பல்லாக்கு கொண்டு வந்து வர்ஜாவையும் 2 முருகனையும் உட்கார வச்சு பல்லாக்கில் ஆட வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே நேரம் திறமையான வர்ஜாவுக்கு கமெண்ட்ல வர்ஜா அப்படின்னு சொல்லி உங்களுடைய என்கரேஜை தெரிவிச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனல் கூடயும் இணைஞ்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.